ஆபீசர்ஸ் எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். குவார்டர்ஸ்க்கு எல்லாரும் வரப்போறதா சொல்றாங்க. அண்ணே, நீ பணம் ஏதாச்சும் வச்சிருக்கியா? இல்ல அரசி. எல்லா பணத்தையும் அப்பா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் பிரயோஜனப்படுத்தினேன். என்ன செந்தில், உன்னை புடிச்சு போயிடுவாங்களா? அவன் தான் தப்பு எதுவும் பண்ணலையேம்மா. அப்புறம் என்ன? நீங்க தானே செந்தில் உங்க வீட்டை சோதனை போடணும். நான் இந்த வீட்டுல இல்ல சார். நானும் என் ஒய்ஃபும் குவார்டர்ஸ்ல இருக்கோம். எல்லாரும் உங்க போனை கொடுங்க. உங்களுக்கு எப்படி உள்ளூர்லயே போஸ்டிங் கிடைச்சது? நீங்க கரெக்டா தான் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் சார் கொடுத்தேன். சார், இது எங்க கடை பணம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பில் இருக்கு. நாங்க வரோன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இவங்க மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா மாட்டிருப்பேன்டா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே மீனாக்கு தெரிஞ்சவங்க, கூட வேலை பாக்குறவங்க. மீனா அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு போயிருப்பாடா. சரின்னு அதான் எதுவுமே நடக்கலையே, டென்ஷன் ஆகாத. குமாருக்கு வேற பொண்ணு பாத்துருக்கலாம்ல. இல்ல கல்யாணமே பண்ணி வைக்காமலே இருந்திருக்கலாமே. சக்தி எதையாச்சும் நினைச்சிட்டானா அதை பண்ணியே தீருவான். எங்க அவரை காணல, நம்ம பின்னாடியே வருவாரு. அவனை வேற ஒரு விஷயமா அனுப்பிச்சிட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டல் போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா